கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 73ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, நாசம் அடைவார்கள். உங்க வீட்டில் ஒருவேளை ஒரு எச்சரிப்பின் செய்தி உள்ள வசனம் வேணும், ஜாயிண்ட் வசனம் வேணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். நாசம் அடைவார்கள். தலைப்பு மறுபடியும் சொல்றேன், நாசம் அடைவார்கள். நாசம் அடைவார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அழிந்து போயிடுவாங்க. 7 வசனம் இருக்கு. 7 வசனம் நான் முதல்ல சொல்றேன். ஒருவேளை கையில டைரி பேனா இருக்கு அப்படின்னா நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எதனால அழிஞ்சு போறான் என்பதுக்கு ஒரு 7 பாயிண்ட். முதல் வசனம் 73ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம். 2ஆம் வசனம் நீதிமொழிகள் 13:13. நீதிமொழிகள் 29:1. நீதிமொழிகள் 19:9. 1 சாமுவேல் 25:12-25. நீதிமொழிகள் 13:20. ஏசாயா 9 அதிகாரம் 13-16. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 13-16. 7 வசனம் இருக்கு. இந்த 7 வசனத்துடைய கருத்து என்ன அப்படின்னா, உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். அது முதல் பாயிண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழ்றோம், கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, கர்த்தரை விட்டு தூரமா போகும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. அப்போ நீங்க ஒருவேளை நீங்க டைரியில் எழுதி வைக்கணும் அப்படின்னா, நாசம் அடைவார்கள் அப்படின்னா ஆப்போசிட்ல ஆசீர்வாதம் இருக்காது அப்படின்னு சொல்லி எழுதி வைத்துக் கொள்ளலாம். எதனால இந்த செய்தி பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே பல லட்சங்கள் நஷ்டம். இப்ப என் வாழ்க்கையில நான் ஒரு 55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டிருக்கேன். இது போக மனுஷனை நம்பி ஏமாந்துருக்கேன், என்னை ஏமாத்திருக்காங்க. ஏமாந்தவனுக்கு தான் வழி தெரியும், நடு ரோட்டில் நின்றவனுக்கு தான் வழி தெரியும், சொந்த வீடை விற்றவனுக்கு தான் வழி தெரியும், நகையெல்லாம் விற்று எல்லாம் அழிஞ்சு போனவனுக்கு தான் வழி தெரியும். அதே போல் வியாபாரத்தை விட்டு கண்ணீரோடு சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போனவனுக்கு தான் வழி தெரியும். எல்லாமே நஷ்டப்பட்டு நடு ரோட்டில் நிற்கும்போது இயேசு மட்டும்தான் எனக்கு துணையாக இருந்தார். அதே நேரத்தில் நான் எங்கே தப்பு பண்ணினேன், என்னோடய வாழ்க்கையில் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும்போது என்னோடய வாழ்க்கையில் ஏன் நஷ்டம் வந்துச்சு, ஏன் தோல்வி வந்துச்சு, எதனால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நஷ்டம், ஏன் நாசம் அடைந்த நிலைமை, ஏன் அழிஞ்சு போன நிலைமை அப்படின்னு சொல்லி கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எங்கெல்லாம் தப்பாக வாழ்ந்திருக்கேன், எந்தெந்த பகுதியிலலாம் நான் மனம் மாறணும், ஆவியானவர் எனக்கு எப்படி எப்படி கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாரோ அதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து மனம் திரும்ப ஆரம்பித்தேன். அதில் சில காரியங்கள் மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரயோஜனத்திற்காக உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். அப்போ நம்ம ஒரு செய்தியை கேட்கும்போது, ஆனால் என் வாழ்க்கையில் இது மூலிமா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுமா, கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். எப்படி ஆசீர்வாதம் வேணும், எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை விரும்பினா ஆசீர்வாதம் கிடைக்கும். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை விரும்பணும்.
எப்படி கல்யாணம் முடிஞ்ச கூட ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்களோ, ஒருவேளை கல்யாணம் முடிக்கலன்னா அப்படின்னா ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும், ஒரு நல்ல பொண்ணு வேணும்னு சொல்லி விரும்புவாங்க. நீதிமான் விரும்புகிற காரியம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நீதிமான் அப்படின்னா விரும்பணும். அதே நேரத்தில் தவறான காரியத்தை போய் விரும்பக்கூடாது. அது ரொம்ப ஏன்னா சில குடும்பத்தில் என்ன பண்ணான் அப்படின்னா, பெரிய வீடு கட்டணும் அப்படிம்பாங்க, கையில் 10 ரோடு இருக்காது. நியாயமாக இருக்கணும். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, தேவனுக்கு தெரியும் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இருதயத்தை பார்த்து தான் ஆசீர்வதிக்கிறார். இருதயத்தில் ஃபுல்லாக சில தேவையில்லாத காரியங்கள் இருந்தாலும் ஆசீர்வாத தடை காணப்படும். ஒரு வீடு கட்டணுமா கட்டலாம், எல்லாமே தேவன் தருவார். ஒரு வண்டி வேணுமா, கார் வேணுமா, எல்லாம் தேவன் தருவார். ஆனால் வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் அழிஞ்சு போன ஒரு வியாபாரி, அதாவது நாசம் அடைந்த ஒரு வியாபாரி, அழிஞ்சு போன ஒருத்தன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தெரியுது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ ஒரு குடும்பத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க, அந்த குடும்பம் மறுபடியும் எந்திரிக்குமா அப்படின்னா எந்திரிக்கும். எப்படின்னே சொல்றீங்க அப்படின்னா, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை வெட்டியாச்சு, கீழே கொஞ்சோண்டு வேர் இருக்கு, கொஞ்சோண்டு. மழை தண்ணி பட்ட உடனே மறுபடியும் அந்த வேர் முளைச்சோம், மறுபடியும் லைட்டா அந்த மரம் லைட்டா துளிர் விட ஆரம்பிச்சிடும். ஒரு மனுஷன், அழிஞ்சு போன மனுஷன் மறுபடியும் துளிர் விட முடியுமா, உயிர்ப்பிக்க முடியுமா, ஆசீர்வாதமா மாற முடியுமா அப்படின்னா மழை பெய்யணும். மழை பெஞ்சா அந்த மரம் மறுபடியும் துளிர் விட்டுரும். அதே போல வசனத்துல ஜீவன் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு என்ன வேணுமோ, நம்ம இருதயத்துக்குள்ளே நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் நம்ம காணப்படுறோமோ எல்லாமே பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அப்ப நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறினால் மட்டும்தான் நம்ம குடும்பம் எல்லா பகுதியிலுமே ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 7 பாயிண்ட் நான் முதல்ல சொல்லிட்டேன். அதாவது செய்தி எப்படி இருக்கு அப்படின்னா, நாசம் அடைவார்கள் என்ற தலைப்பிலே ஒரு 7 வசனம் உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன். அந்த 7 வசனத்தை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாம இருந்துச்சுன்னா உடனே ஆசீர்வாதம் இருக்கும். அதனால முதல் வசனம் என்ன அப்படின்னா, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போகும்போது அழிஞ்சு போறான். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். புதிய ஏற்பாட்டிலே இயேசு அழகா சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தூரமா போறாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். இப்போ நான் என்னைய வச்சு உங்களுக்கு சொல்றேன், அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும், புரிந்து கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் சின்ன வயசுல கையில பைபிள் எடுத்து ரொம்ப வாசிக்கல, சர்ச்சுக்கு போவேன். ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவமோ, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட அனுபவமோ, வேத ஞானமோ, இல்லை இயேசு எப்படிப்பட்டவர் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இயேசுதான் உலக ரட்சகர் கூட எனக்கு தெரியாது. அப்ப அந்த அளவுக்கு நான் விவரம் தெரியாம சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்தேன், மனுஷனை நம்பி பணம் கொடுத்தேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தேன், ஒரே மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்தேன். இது என்னுடைய வாழ்க்கையில சாபமா மாறிச்சு. இதனால ஒரு 55 லட்ச ரூபா நஷ்டம் வந்துச்சு. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்துக்கு தெரியுது, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போனால் நாசம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி துல்லியமா எழுதப்பட்டிருக்கு. உடனே நம்ம மக்கள் சொல்லுவாங்க, அண்ணே நான் வாரம் ஞாயிற்றுக்கு நம்ம சர்ச்சுக்கு போறேனே, நான் காலையிலையும் ஜோம் பண்றேனே, ராத்திரியும் ஜோம் பண்றேனே. இது நானும் சொல்லியிருக்கேன்ப்பா,
என் வாழ்க்கையில் நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் கர்த்தரை விட்டு எப்போ தள்ளி போனேன்னு தெரியுமா? படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, துன்மார்க்கனோட பழகிறது, அவங்களுடைய ஆலோசனை கேட்கறது, கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபத்தை குறைக்கிறது. அப்படியே தள்ளி போனால் எல்லா பிரச்சனையும் உள்ளே வந்துடும். இரவும் பகலுமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான். இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே ஆபத்து ரெடியாக இருக்கு. ஏன்னா சில குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிடுவாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கையில் பைபிள் எடுத்து வாசித்தாங்கன்னு சொல்லி கேட்டால் கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சர்ச்சுக்குள்ளே போகும்போது செல்ஃபோன் தான் கொண்டு போகிறாங்க, கையில் பைபிளே கொண்டு போகல. அப்போ 7 நாள் கையில் பைபிள் கொண்டு போகாமல் இருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு. சர்ச்சுக்குள்ளே போகும்போது பைபிள் கொண்டு போகல, அங்கேயே தப்பு ஆரம்பிச்சிட்டு. சர்ச்சில் போய் உட்காந்துருக்காங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க முடியும். ஏன்னா கையில் பைபிள் இல்லை. அப்படியே உட்காந்து அப்படியே பார்க்குறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கேட்குறாங்க. நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசித்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்க நம்ம எவ்வளோ தூரம் முயற்சி எடுக்கணும். மற்ற 6 நாள் வீட்டுக்குள்ளே பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்ணுறது இல்லை. ஆனால் கிறிஸ்டியன் தான். இப்போ அப்படிலாம் கடைசி காலம் வந்துட்டுல, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். ஏன் ஒரு மனுஷன் நாசம் அடைகிறான் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டான்ப்பா, வேற ஒண்ணுமே இல்லை. செய்தி நிற்காதான் முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். திருவசனத்தை அவமதிக்கிறவன், வசனம் தெரியும் ஆனா அவமதிப்பாங்க, அப்படிப்பட்ட குடும்பம் நாசம் அடைவார்கள் போட்டிருக்கு. ஏன்னா பிறந்திலிருந்து அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படிதான் வாழணும், இதை செய்யக்கூடாது, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா பிள்ளைகள் கேட்குமா? கேட்காது. நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல போயிடும். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில நாசம் அடைவார்கள் அப்படின்னா அழிந்து போன நிலைமை. இது சில வீட்டுக்குள்ள காணப்படும். அடுத்தாப்புல அதுலேயே இன்னொரு பக்கம் இருக்கு, கற்பனைக்கு பயப்படுகிறோன்னா பலன் அடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறோன்னா பலன் அடைவான். அப்போ அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும். நீதிமொழி 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதில் நாசம் அடைவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும். இப்போ தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமா வரக்கூடிய செய்திகள் நிறைய செய்தி எச்சரிப்பு செய்தியா இருக்கும், கடைசி கால செய்தியா இருக்கும். அதாவது கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்து ஆயத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய வருகையில நம்ம பரலோகத்துக்குள்ள போகணும். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை பெரிய வேலை, எப்படியாவது பரலோகத்துல போயிடணும். இந்த பூமியில கடைசி வரை கடந்து என்னச்சிய மிஞ்சி போன ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அவ்வளவுதான். நித்திய காலமாக அவரோட இருக்கணும் அப்படின்னா நம்ம மைண்ட் செட்டிங் மாறணும், நம்ம சிந்தனை மாறணும், நம்ம இருதயம் மாறணும். இப்ப என் வாழ்க்கையில நானும் கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு ஆளு. என்னைய தேவன் மீட்டு எடுக்கும்போது அபிஷேகம்லாம் நிரப்புகிறார், பரிசுத்தாவில நிரப்புகிறார், கனியிலாம் நிரப்புகிறார். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா ஏகப்பட்ட கருத்துல இன்னும் என்கிட்ட இவ்வளவு குறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பக்கம் மனம் திரும்ப தான் அந்த பரிபூர்ணத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம். அப்ப இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்திய சகாயமின்றி சடிதியில் நாசம் அடைவான். சில வீட்டுல வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க அம்மா அப்பா சொல்லி பார்ப்பாங்க. சில வீட்டுல மனைவி கணவர்கிட்ட சொல்லி பார்ப்பாங்க, கேட்கவே மாட்டாங்க. சில வீட்டுல வயசான பாட்டி வீட்டுல பேரம்பேத்தி எல்லாரையும் சொல்லி பார்ப்பாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. வீட்டுல யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் கேட்காம வாழ்ந்துருக்கோம், எனக்கு தெரியும். எங்க வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கேட்கவே மாட்டேன். கேட்காம போய் 55 லட்சம் நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்ததுக்கு தான் அறிவே வந்துச்சு. ஐயோ நஷ்டப்பட்டுட்டேன், அழிஞ்சு போயிட்டேன், அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சிட்டு. ஆனால் உயிரோட தான் இருக்கேன். 2025
எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எனக்கு அவர் போதும், எனக்கு இயேசு கிறிஸ்து போதும், எனக்கு இயேசு கிறிஸ்து போதும்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு வாழ ஆரம்பிச்சேன். கையில் ₹1 இருந்தாலும் சரி, இயேசுக்காக இயேசுக்காக, அவ்வளோதான். கர்த்தர் அந்தந்த நாளிலும் கிருபை தந்து பாதுகாத்து 2025 உயிரோட வச்சிருக்காரு. அப்ப நாசம் அடைந்த ஒரு மனுஷன் எந்திரிக்க முடியும் அப்படின்னா, இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆனா அதுக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நான் கர்த்தரை விட்டு தள்ளி போறேனா, அதை நான் தான் யோசித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில் நான் யோசித்து பார்த்தேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தேன். நான் மறுபடியும் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினேன். ஏன்னா சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு தான் போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 3 வயசு 4 வயசுல நான் சர்ச்சுக்கு தான் போயிருக்கேன். ஆனால் 2015 தான் கையில் பைபிள் எடுத்து வாசித்தா கொஞ்சோண்டு புரிய ஆரம்பிச்சு. அதுவும் எழுத்துக்கூட்டி தான் வாசித்தேன். ஏன்னா 11 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். எழுத்துக்கூட்டி வாசித்து தான் மறுபடியும் வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்க அந்த கிருபை தந்தார். அது இருதய மனக்கண்கள் திறந்தாரு. அதனால வசனம் வாசித்தா புரிஞ்சுது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு வேதத்தை தியானிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தி சகாயமின்றி சடிதில் நாசம் அடைவான். சடிதில காணாம போயிடுவான். ஒரு குடும்பம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியாமல் மறுபடியும் துணிகரமா தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாச்சு அப்படின்னா சடிதியில் நாசம் அடைவான். அதுவும் சகாயமின்றி, எந்த ஒரு சகாயமும் இருக்காது. என் வாழ்க்கையில் நான் சகாயமின்றி சடிதில் நான் அழிஞ்சிருக்கேன். 55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு சொந்த வீடெல்லாம் விற்று, நகையெல்லாம் விற்று, வியாபாரத்தெல்லாம் விட்டு நடுரோட்டுக்கு வரேன்னா அது லேஸ்பட்ட காரியம் கிடையாது. நான் கர்த்தரை விட்டு தூரமாக போனேன். என் வாழ்க்கையிலே சகாயமின்றி சடிதில் எனக்கு அடி கிடைச்சது. நாசம் அடைந்த அந்த வாழ்க்கைக்குள்ளே நான் போனேன். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது சில ஊழியக்காரங்களும் சொல்லுவாங்க, இப்படி செய்யாத தம்பி அப்படிம்பாங்க. கடையில் கத்தாழை தொங்கிட்டிருப்பேன். ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழம் வச்சுருப்பேன், கண்ணாடி கிளாஸில். இன்னும் விற்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுருப்பேன். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியில, கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை கீழ்ப்படியில, எல்லாருடைய வார்த்தையும் புறக்கணித்தேன். ஒரு நாள் என்னோட வாழ்க்கை நாசமடைந்த வாழ்க்கைக்குள்ளே போச்சு. அப்போ அந்த இரவு நேரத்தில் செய்தி என்னன்னே அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன். வீட்டில் அம்மா அப்பா சொல்லி பார்ப்பாங்க, புருஷன் சொல்லி பார்ப்பான், மனைவி சொல்லி பார்ப்பாங்க, வீட்டில் யாரெல்லாமோ சொல்லி பார்ப்பாங்க. சில ஆளுக்கள் கேட்கவே மாட்டாங்க. சில ஆளுக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும், அப்புறம் பிஸ்னஸ் நட்டமாயிரும், அப்புறம் வாழ்க்கையில் தோல்வி ஆயிரும். சில நேரத்தில் புருஷன் முன்னாடி யாராவது ஒரு ஆள் விட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பின்னாடி ஏகப்பட்ட அழிவு வரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சோண்டு ஐயோ எங்கேயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படிமா. அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டில் அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, முதியோர் சொல்லியிருப்பாங்க, படித்தவங்க சொல்லியிருப்பாங்க, கூட இருக்கிறவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில நல்ல ஃப்ரெண்டு உண்டு, இப்படி செய்யாத, இது செய்யாத, இது தப்புடா, இது வேணாம், இது வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. அது எல்லாமே ஒருத்தன் காது கொடுத்து கேட்கலையா, சகாயமின்றி சடிதியில் நாசம் அடைவான். அப்போ பைபிள் இப்படிலாம் வசனம் இருக்கானா இருக்கு. நம்ம நிறைய வாக்குத்தத்தம் கேட்குறோம், நிறைய ஆசீர்வாதமான செய்தி கேட்குறோம், நிறைய பரிசுத்தவான்களோட செய்தி கேட்குறோம். ஆனால் இன்னைக்கு பேசக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நாசம் அடைவார்கள். கர்த்தரை விட்டு தள்ளி போனால் இப்படிலாம் பிரச்சனை இருக்கு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் வீட்டில் எத்தனை பேர் பெரியவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. சில வீட்டிலாம் கேட்கவே மாட்டாங்க. கேட்டதை எங்கேயோ போயிடலாமே, கேட்கவே மாட்டாங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தும் சகாயம் என்று சடிதியில் நாசம் அடைவான். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கணிக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். புருஷன் பொண்டாட்டிகள் உண்மை இல்லை, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட உண்மை இல்லை, ஒரு குடும்பத்துக்குள்ள உண்மை இல்லை,
வேலை செய்கிற இடத்துல உண்மை இல்லை, வியாபாரத்தில் உண்மை இல்லை, குடும்பத்துக்குள்ளே எந்த காரியத்திலுமே உண்மை இல்லை, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல உண்மை இல்லை. எத்தனையோ குடும்பத்தில் வாயை திறந்தாலே பொய், காலையிலேருந்து ராத்திரி வரைய பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். பைபிள் அப்படியே போட்டிருக்கு சார், அப்படியே போட்டிருக்குமா? என் வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் இருக்கும்போது பொய் மட்டும்தான் நான் பேசுனேன். ஏன்னா வியாபாரத்தில் கடன் அதிகமாயிட்டு மனைவிட்டு போய் பேசினேன், வியாபாரிகிட்ட கொடுக்க முடியல போய் பேசினேன், லட்சக்கணக்காக கடன், நடுரோட்டுக்கு வந்துட்டேன். என்னோட வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுனாலே பொய்யினால எவ்வளோ நஷ்டம் வரும் எனக்கு தெரியும். வியாபாரத்தில் சகல செழிப்போடு இருந்தேன். ஆனால் மாந்திரியத்துக்கு என்னைக்கு பணம் கொடுத்தணும், விற்கிறதுக்கு என்னைக்கு பணம் கொடுத்தணும், எல்லாமே நஷ்டப்பட்ட ஸ்டேஜுக்கு வந்தேன். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், நஷ்டம் அடைஞ்சிருக்கேன். அதனால் எனக்கு தெரியும், அந்த பெயின் தெரியும். அதனால் சில குடும்பத்தில் கோடிக்கணக்காக கடனில் கஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த வழினா என்னன்னு தெரியும். அதனால் இந்த இரவு நேரத்து செய்தி என்ன அப்படின்னா, நம்ம எந்தெந்த பகுதியிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகிறோம் என்பதை இந்த வசனத்தின் மூலிமா நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசம் அடைவீர்கள் என்றான். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசம் அடைவீர்கள் என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மறுபடியும் 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 பொல்லாப்பை செஞ்சுட்டே இருக்கும்போது, பொல்லாப்பை செய்வீர்களானால் நாசம் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஒருவேளை நான் பொல்லாப்பு மட்டும்தான் செய்வேன் அப்படின்னா அந்த குடும்பம் அழிஞ்சு காணாம போயிடும். பைபிள் அப்படியே வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். ஒருத்தன் மூடரா இருக்கான், முட்டாளா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு தோழனா இருந்தால் அவனும் நாசம் அடைஞ்சிருவான். நல்லா படிக்கிற பிள்ளைகள், இன்னும் நல்லா படிக்கிற ஒரு அப்படிப்பட்ட கூட இருக்கிறவங்களோட பழகினால் இன்னும் நல்லா படிக்கலாம். அதை நம்ம எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னா, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, நீதிமான் இருக்கிறாங்க, சர்ச்சில் நமக்கு மேய்ப்பன் இருக்கிறாங்க, போதிக்கிறவங்க இருக்காங்க. அடிக்கடி சர்ச்சில் போய் நம்ம இருந்து சத்தியத்தை கேட்கும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். ஆனால் பக்கத்து வீட்லேயோ தேவையில்லாமல் இங்கேயோ அங்கேயோ உட்காந்து கதை பேசும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போன நிலைமையில போயிடும். ஏன்னா நம்ம யார்கிட்ட பழகிறோம் அது ரொம்ப முக்கியம். மூடருக்கு தோழனும் நாசம் அடைவான், காணாமல் போயிடுவான். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 13 முதல் 16 ஆகிய வசனங்கள். 16ஆம் வசனம் வாசிக்கேன். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசம் அடைவர்களுமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கிறோம் ரொம்ப முக்கியம். ஜனங்கள் தங்களை அடிக்கிறவர்களிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலை தலையையும் வாளையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார். மூப்பனும் கனம் பொருந்தினுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசிய வாள். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவருமாய் இருக்கிறார்கள். ஏமாற்றுகிறவன் பொய் போதகம் பண்ணி தீர்க்கதரிசி, பொய் போதகம் பண்ணி தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, பொய் போதகம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இந்த ஜனங்கள் அங்க போனாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில நாசம் அடைவார்கள். அப்ப 7 பாயிண்ட் இருக்கு. பொய் போதகம் பண்ற தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் சிக்கி கொண்டால் அழிஞ்சு போயிடுவாங்க. அது முதல் பாயிண்ட். மூடருக்கு தோழனும் நாசம் அடைவான், அது 2வது பாயிண்ட். 3வது, பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நாசம் அடைவீர்கள், அது 3வது பாயிண்ட். பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான், 4வது பாயிண்ட். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தும் சகாயம் என்று சடிதிலே நாசம் அடைவான், அது 5வது பாயிண்ட். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டுன்னா அப்பப்போ சொல்லிட்டே இருப்பாங்க, இப்படி செய்யாத இப்படி செய்யாத இப்படி செய்யாத அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படிதான் செய்வாங்க.
அது 5வது பாயிண்ட். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். இப்போ பேசின ஃபுல்லாக வசனம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டு அசட்டை பண்ணிட்டு போயிடுவாங்க. நாசம் அடைவான். அது 6வது பாயிண்ட். கர்த்தரை விட்டு தூரமாக போகிறவன் நாசம் அடைவான். நாசம் அடைவார்கள் அப்படின்னே போட்டிருக்கு. அப்போ 7 பாயிண்ட் இருக்கு. சரி, ஆனால் இதுலேருந்து நாங்கள் வெளியில் வரணும்னே, நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நைட்டு வீட்டில் வந்துட்டீங்களா, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. செல்ஃபோனோ டிவியோ தேவையில்லாமல் இருக்க காரியமாக ஒதுக்கி வைங்க. தேவனை உண்மையாக தேடுங்க. குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா கர்த்தரை விட்டு தூரமாக போகும்போது தான் நிறைய பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்கிறாங்க. நம்ம கர்த்தரோடு இருப்போம், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க, அப்படியே ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா. இன்னைக்குள்ள செய்தியை கேட்கும்போது எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையில் இருக்காங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னித்து, அக்கிரமத்தை மன்னித்து, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் கர்த்தரை விட்டு தூரமாக போகக்கூடாதுப்பா. திருவசனத்தை அப்போ நாங்கள் கேட்டு அதன்படி செய்யணும். பொய் பேசக்கூடாது, உண்மையாக வாழணும். யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ இதனோட சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரிங்க. உண்மையாக வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் பேசுங்க. இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, டிரைவிங்கில் இருக்காங்க, கர்த்தர் வேலையிடைங்க, ஆசீர்வதிங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண்வழிக்கு கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பம் ஆசிரியப்பட்டும். பல நிலை திறந்து ஆசிரியங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கற்பத்தை நீங்கள் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமாக இருக்காங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்திங்க. படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, கர்த்தர் ஞானத்தை கட்டெடுங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ குடும்ப வாழ்க்கை சமாதானமாக இருக்கணும், கிருபை செய்யுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தங்கிருங்க. எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் மட்டும்தான் எங்களுக்கு. எந்த ஒரு தேவையில்லை, எந்த ஒரு பாவடியில் சிக்கிக்கொள்ளோட கர்த்தர் வேலைடைங்க. எல்லா குடும்பத்தையும் பரிவர்ணம் ஆசுறீங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்திலே சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கலை யாரெல்லாம் இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தங்க. பூரண சுகம் தங்க. தேவன் அருளி அப்போ மெனிசல் உங்களுடைய கரத்தில் அப்படின்னா அப்புரோஜனமான ஊழியக்காரன் களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா குடும்பமும் கர்த்தர் வேலையடைத்து அப்பா பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்தகங்களோட பேர் எழுதப்படணும்ப்பா. தீட்டுள்ளதும் பொய்யையும் அருவருப்பையும் செய்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பில்லைன்னு சொன்னீங்கப்பா. எல்லா பாவத்தையெல்லாம் மன்னித்து என்னோட பேர் எழுதுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அப்படின்னா கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா குடும்பத்துடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. உங்கள் நாம மட்டும் எடுத்தோம். எத்தனையோ குடும்பத்திலே இதயத்தில் பாரத்தோடு இருக்காங்க. அந்த எல்லா பாரத்தையெல்லாம் கர்த்தர் நீக்கி ஆசிர்வதிங்க. உங்கள் நாம மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மேம்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோட கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, டெய்லி ஒரு நிமிடமாக எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.